சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. முதியோர்கள் மற்றும் பெண்களுக்காக 7 உதவித்தொகைகள் திட்டத்தை தமிழக அரசானது தற்போது வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீர்மரபினர் நலவாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு துவக்கத்திலிருந்து உறுப்பினர்களின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டு அதிக அளவில் நலத்திட்ட உதவிகள் ஒப்பளிப்பு செய்து வழங்கப்பட வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு வருகிறது. நடப்பாண்டிலிருந்து இணைய வழி சேவை மூலம் கேட்புகள் பெறப்பட்டு பரிசீலிக்கப்பட உள்ளதால் சீர்மரபினர் நலவாரியத்தில் பதிவு பெற்ற நலவாரிய உறுப்பினர்களுக்கு கீழ் குறிப்பிட்ட நாட்களில் வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெறவுள்ள முகாம்களில் சீர்மரபினர் நலவாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் நலத்திட்ட உதவிகளை பெற விண்ணப்பங்கள் அளித்து பயனடையுமாறு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. ஃபஸ்ட்டு திட்டம் பார்த்தீங்கன்னா, முதியோர் ஓய்வூதியம் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள். முதல் விஷயம், நலவாரிய உறுப்பினரின் அடையாள அட்டையின் நகல், புதுப்பித்தல் மற்றும் ஏற்கனவே வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகளின் விவரங்கள் பதியப்பட்டு ஒப்புகை பெற்றிருக்க வேண்டும். இதுக்கப்புறம் உறுப்பினர்களின் ஆதார் அட்டையின் நகல், எந்த ஒரு அரசு திட்டத்தின் கீழ் முதியோர் ஓய்வூதியம் பெறப்படவில்லை என்ற சமூக பாதுகாப்பு வட்டாட்சியரிடம் பெற்ற சான்றிதழும் தேவைப்படும். அதே மாதிரி 60 வயது பூர்த்தியடைந்ததற்கான வயது சான்று, வங்கி புத்தகத்தின் முதல் பக்கம் நகல் தேவைப்படும். அதாவது பாஸ்புக்கினுடைய முதல் பக்கம், புகைப்படத்தினுடன் கூடிய வாழ்நாள் சான்றிதழ் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, கல்வி உதவித்தொகை இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள். ஸோ இந்த ஸ்கீமுக்கு நலவாரிய உறுப்பினரின் அடையாள அட்டையின் நகல் தேவைப்படும். இல்லைனா புதுப்பித்தல் மற்றும் ஏற்கனவே வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகளின் விவரங்கள் பதியப்பட்டு ஒப்புகை பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவதாக, உறுப்பினரின் ஆதார் அட்டையின் நகல், பயனாளியினுடைய ஆதார் அட்டையினுடைய நகல், மாணவ மாணவியர் ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். கல்வி உறுதிச்சான்று போனஃபைட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, தேவைப்படும். வங்கி புத்தகத்தினுடைய முதல் பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரிஜினல் ஜெராக்ஸ் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். மூணாவது ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, இயற்கை மரணம் மற்றும் ஈம சடங்கு உதவித்தொகை இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள். அதாவது நலவாரிய உறுப்பினருடைய அடையாள அட்டையினுடைய நகல் தேவைப்படும். இல்லைனா நீங்கள் புதுப்பிக்கிறீங்க, இல்லைனா ஏற்கனவே வழங்கப்பட்ட நலவாரியத்தினுடைய பதியப்பட்ட ஒப்புகை சீட்டும் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். உறுப்பினரினுடைய ஆதார் அட்டையினுடைய நகல் தேவைப்படும். நியமனதாரரின் ஆதார் அட்டை நகலும் தேவைப்படும். எந்த ஒரு அரசு திட்டத்தின் கீழ் இயற்கை மரணம், ஈம சடங்கு உதவித்தொகை பெறப்படவில்லை அப்படிங்கிற சமூக பாதுகாப்பு வட்டாட்சியரிடம் பெற்ற சான்று தேவைப்படும். நியமனதாரராக வாரிய அட்டையில் குறிப்பிடப்படவில்லை என்றால் குடும்ப உறுப்பினர்களிடம் ஆட்சேபனமின்றி கடிதம் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இறப்பு சான்றிதழ் நகல் தேவைப்படும். வாரிசு சான்றிதழ் நகல் தேவைப்படும். மேற்படி உதவிக்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா அசல், அது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வாங்கிக்கணும். வங்கி புத்தகத்தினுடைய முதல் பக்க நகலும் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ 4வது ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா, மூக்கு கண்ணாடி உதவித்தொகை இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் என்ன அப்படின்னா, இதுக்கும் அதே மாதிரி தான் நலவாரிய உறுப்பினருடைய அடையாள அட்டையினுடைய நகல் தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறமா ஆதார் அட்டை நகல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். மூக்கு கண்ணாடி வாங்கியதற்கான செலவு ரசீது பார்த்தீங்கன்னா தேவைப்படும். மருத்துவர் பரிசோதனை அறிக்கை ஸோ அந்த ஒரு சீட்டும் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். மேற்படி உதவிக்கான விண்ணப்ப படிவம், அதாவது அந்த அசல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். 5வது ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா, விபத்து மரண உதவித்தொகை இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா, நலவாரிய உறுப்பினரினுடைய அடையாள அட்டையின் நகல் தேவைப்படும். இல்லைனா நீங்கள் ஏற்கனவே புதுப்பிச்சிருக்கீங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கீமில் ஏற்கனவே இருக்கீங்க அப்படின்னா அதற்கான பதியப்பட்ட ஒப்புகை சீட்டும் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். உறுப்பினரினுடைய ஆதார் அட்டை நகல் தேவைப்படும். நியமனதாரரின் ஆதார் அட்டை நகலும் தேவைப்படும். எந்த ஒரு அரசு திட்டத்தின் கீழ் முதியோர் ஓய்வூதியம் பெறப்படவில்லை அப்படிங்கிற சமூக பாதுகாப்பு வட்டாட்சியரிடம் பெற்ற சான்றும் தேவைப்படும். ஸோ இறப்பு சான்றிதழ் நகல், வாரிசு சான்றிதழுடைய நகல், எஃப்ஐஆர் காப்பி தேவைப்படும். மேற்படி உதவிக்கான விண்ணப்ப படிவமும் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அதே மாதிரி வங்கி புத்தகத்தினுடைய முதல் பக்க நகல், பாஸ்புக்கினுடைய ஃபஸ்ட்டு பேஜ் தேவைப்படும். 6வது ஸ்கீம் அப்படிங்கிறது மகப்பெரு உதவித்தொகை இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள். இதே மாதிரி தான் நலவாரிய உறுப்பினருடைய அடையாள அட்டையின் நகல் தேவைப்படும். ஸோ ஏற்கனவே நீங்கள் பதிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஒப்புகை சீட்டு தேவைப்படும். மருத்துவ சான்றும் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் பெற்றுக்கணும். அதே மாதிரி பதிவு பெற்ற பெண் உறுப்பினர் 2 முறை மட்டுமே இவ்வுதவித்தொகை பெறலாம். பதிவு பெற்ற பெண் உறுப்பினருக்கு ஏற்கனவே 2 பிள்ளைகள் இருப்பின் இவ்வுதவித்தொகை பெற தகுதியற்றவர்களாக கருதப்படுவார்கள். உதவிக்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அதே மாதிரி ஆதார் அட்டையினுடைய நகலும் தேவைப்படும். பயனாளியினுடைய ஆதார் அட்டை நகலும் தேவைப்படும். பேங்க் பாஸ்புக்கினுடைய முதல் பக்க ஜெராக்ஸும் தேவைப்படும். 7வது ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, திருமண உதவித்தொகை இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள். இதுக்கும் அதே மாதிரியே நலவாரிய உறுப்பினரினுடைய அடையாள அட்டை நகல் தேவைப்படும். நீங்கள் அங்கே பதிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒப்புகை சீட்டு தேவைப்படும். பதிவு பெற்ற நலவாரியத்தின் உறுப்பினராக இந்த உதவித்தொகையை 2 முறை மட்டுமே பெற இயலும். பதிவு பெற்ற நலவாரிய உறுப்பினர் மகன் அல்லது மகள் திருமணத்திற்காக அழைப்புதல் அசல் சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது பத்திரிகையோட அந்த ஃபோட்டோ இல்லைனா அதோட ஒரிஜினல் இது பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்க மாதிரி இருக்கும். பதிவு பெற்ற நலவாரிய உறுப்பினர்களுடைய மகன் மற்றும் மகள் திருமணத்திற்காக இந்த உதவித்தொகை கோரப்படுகிறதா, அவர் திருமணம் செய்வதற்கு சட்டப்படியான வயது வரம்பை அடைந்திருக்க வேண்டும்.
திருமண பத்திரிகையினுடைய அசலும் தேவைப்படும். மேற்படி உதவிக்கான விண்ணப்ப படிவமும் தேவைப்படும். உறுப்பினரின் ஆதார் அட்டையினுடைய நகலும் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். பயனாளியின் ஆதார் அட்டை நகலும் தேவைப்படும். பேங்க் பாஸ்புக்கினுடைய முதல் பக்கமும் தேவைப்படும். இது தொடர்பான முகாம் தஞ்சாவூரில் நடைபெறுகிறது. பேராவூரணி வட்டாட்சியர் அலுவலகம் 2/1/2026, திருவோணம் வட்டாட்சியர் அலுவலகம் 6/1/2026. நேரம் காலை 10 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும். பெண்கள் மற்றும் முதியோர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் அறிவுரைகளை பின்பற்றவும். ஸோ தஞ்சாவூரை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த முகாமில் கலந்துக்கிட்டு நீங்கள் பயன்பெற்றுக்கோங்க. இது போன்ற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முகாம்கள் வந்து போடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் தகவல் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.